சில பேருக்கு எவ்வளதோ வைத்தியம்லாம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளதோ கோடி கோடியா செலவு பண்ணியிருப்பாங்க. சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயித்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு தட்டி சரி பண்ண தெரியாம கோடி கோடியா செலவு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த தசவாய்வு என்பதை தான் நோயின்னே சொல்றாங்க. நம்ம உடம்புல 10 வாய்வு இருக்கு. ஒரு இடத்துல புறப்படுது, ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த தசவாய்வுகளும் செயல்படும் பொழுது, அதுக்கு ஏற்றாற்போல் தட்பவெப்பநிலை அதுக்கு செயல்படும். அந்த குழந்தையோ, முதியவரோ, மையப்பகுதியில் வாழ்பவர்களோ, அவர்களுக்கு ஒரு பழக்கம்னு ஒண்ணு வச்சுருவாங்க. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி. உனக்கு இது மாரி இப்ப பிறக்கும்போதே எப்படி பிறக்கும்? உஷ்ணத்தால ஒரு குழந்தை பிறக்கும். வாயுவால ஒரு குழந்தை பிறக்கும். அதிக சாப்பாடு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பசிக்குது பசிக்குதுன்னும். அப்ப ஆங்க்ரோச பசி எப்படி இருக்கு? அந்த உஷ்ணமும், அந்த அதாவது செவ்வாவும் சுக்கிரனும் ஒண்ணா இணைந்து இருக்கும்போது கோரப்பசி வரும். அது ராகு சேர்ந்துனா இன்னும் கொடூரமா போகும். பத்தலன்னா சொல்லிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் உணவு முறைகள், வாய அடைக்கு, வாய கட்டுன்னுவாங்க. பேசுற வாயும் கட்டணும், ருசி பார்க்குற வாயையும் கட்டணும். அறுசுவை உணவு. அந்த அறுசுவை உணவு வந்து உங்க நாக்குல அரும்புகள் மூலமாக ருசி பார்த்து சாப்பிடுறதுக்கு இந்த மனம், புத்தி, சித்தமானது என்ன பண்ணும்னா, ஆசைக்கு இழுத்துட்டு போயிடும். ருசிக்கு இழுத்துட்டு போயிடும். இந்த பிரச்சனைய நீங்க கட்டி வரும்போது, உங்களுடைய காதுகள், கண்கள், மூக்கு, நாக்கு, வாயி, சுவைய உணர்ந்து காட்டும்.